அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எப்பொழுது தாக்கல் செய்ய வேண்டும்? அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வழக்குல எந்த சமயத்துல தாக்கல் செய்ய வேண்டும்? ஐஏவா மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐஏ மனு தாக்கல் செய்யும் பொழுது அதோட சேர்த்து நம்ம அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செய்ய வேண்டும். எதிர் மனுதாரரா இருந்தாங்கன்னா கவுண்டர் தாக்கல் செய்யும் பொழுது அவங்க வந்து அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனா இதுவே சிஆர்பிசி 125 இன் கீழே மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதுல பெட்டிஷன் தாக்கல் செய்யும் பொழுதே அந்த மனுதாரர் என்ன பண்ணணும்னா அவங்களோட அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் சேர்த்தே தான் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த ஸ்டேஜ்ல தான் தாக்கல் செய்யணுமா அப்படின்னு சொன்னா பெட்டிஷன் தாக்கல் செய்யும் பொழுதே அதனுடன் சேர்த்து அஃபிடவிட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தாக்கல் செய்ய வேண்டும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமா நீங்க என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன்.